சின்னக்கல்லூர் கிராமம் எப்பவும் பார்க்க பச்சை பசேல்னு செலுசெலுப்பாக இருக்கும். பருவம் தவறாமல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் ஊரில் விவசாயமும் செழுமையாக இருக்க மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி இருந்த கிராமத்துக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையோட விளையாட்டில் சின்னக்கல்லு கிராமத்துக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லை. சில வருடங்கள் போக அங்கேயும் பருவமழை பொய்த்து போச்சு. என்னங்க பண்றது, விவசாயம் மழை இல்லாம பண்ணவே முடியல. இப்படியே போன எலிக்கறி தான் நாம சாப்பிடணும் போலயே. நம்ம கிட்ட இருக்கிற நெல்லும் இன்னும் கொஞ்ச நாள்ல தீர வேற போகுது. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எத்தனை நாள் தான் நாம் இருக்கிற நெல்மணியை வச்சு உயிர் வாழ முடியும்? வேறு வழியே இல்லை. இந்த வயல்வெளியை விட்டு பட்டணத்துக்கு போக வேண்டியது தான். இப்படி ஊர் மக்கள் ஒரு புறம் புலம்பிக்கிட்டு இருக்க, அதே ஊர்ல சிங்கமுத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. சிங்கமுத்து எப்பவும் ஊர் மக்கள் கிட்ட இருந்து எதையாவது புடுங்கணும்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்படி ஊர் மக்களை ஏமாத்தி சிங்கமுத்து நிறைய பணங்களை சம்பாரிச்சிருந்தாரு. அவரோட தந்திர புத்தினால ஊர் மக்கள் வறுமைய அவனுக்கு சாதகமா பயன்படுத்த ஆரம்பிச்சான். வீட்டுல இருக்கிற நெல்லுமணி எல்லாம் தீந்து போச்சு. இனி சமைக்க எதுவுமே இல்லை. என்ன பண்றது? வயல்ல வித்துடலாமா? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் உரிய விலை கொடுத்து நிலம் நம்ம ஊரில் யாரும் இல்லை. இந்த சிங்கமுத்து தான் நிலத்தை வாங்குறான். அவனும் அடிமாட்டு விலைக்கு வாங்குறான். இப்படி காலங்காலமாக விவசாயம் பண்ணின நிலத்தை விற்க எனக்கு மனசு வரல. வேறு வழி இல்லாமல் விற்றாலும் அதுக்கு உரிய விலையும் இல்லை. என்ன பண்ணுறது? சிங்கமுத்து ராமையா நிலத்தை வாங்கினானா குறைஞ்ச விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கான். உயிர் வாழ எதுவுமே இல்லைங்கிற நிலமை வரும்போது வேற வழி இல்லைங்க. வந்த விலைக்கு நிலத்தை விற்க வேண்டியது தான். இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நிலத்தை விற்க முடிவு பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில சிங்கமுத்தை பார்க்க போனாங்க. இவங்க போய் சிங்கமுத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஊர்ல இருக்கிற பலர் சிங்கமுத்து கிட்ட நிலத்தை வித்துட்டு இருந்தாங்க. அவங்களும், என்னங்கய்யா இவ்வளவு குறைவாக கேட்குறீங்க? எங்களுக்கு விவசாயம் பண்ண முடியலன்னு கால சூழ்நிலையில் நிலத்தை விற்க வந்தால் நீங்கள் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இவ்வளவு குறைவாக கேட்குறீங்க. இதுதான் கடைசி விலை. உனக்கு உயிர் வாழ காசு வேணுமா வேண்டாமா? காசு வேணும்னா நிலத்தை கொடுத்துட்டு போ, இல்லைன்னா இங்கேருந்து கிளம்பிப்போ. அடுத்த ஆள் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன நான் சொல்கிறது? இப்படி ஊர் மக்கள்கிட்ட இருந்து எல்லா நிலத்தையும் குறைஞ்ச விலைக்கு வாங்கினா சிங்கமுத்து. சிங்கமுத்தோட மனசுக்குள்ள, இது மாதிரி வருஷம் வருமா வந்தால் ஊரில் இருக்கிற எல்லா நிலத்தையும் நான் தான் வாங்குவேன். அப்போ ஊரில் இருக்கிற எல்லாரும் என்கிட்ட தான் வேலை செய்யணும். அவங்க எல்லாரும் எனக்கு அடிமை. இப்படி நிலத்தை விற்று கிடைச்ச காசு வச்சுட்டு ஊரில் எல்லாரும் வெளியூர் போக ஆரம்பிக்க எதிரில் ஒரு முனிவர் வந்தார். அவரு, என்ன வயிற்று, எதற்காக எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போகிறீங்க? என்ன பிரச்சனை? நடந்த எல்லாத்தையும் ஊர் மக்கள் சொல்ல முனிவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரு, உங்கள் கஷ்டம் எனக்கு புரிகிறது. ஊரை விட்டு யாரும் போக வேண்டாம். அனைவரும் அவரவர் வீட்டிற்கு செல்லுங்கள். இப்படி ஊர் மக்கள் கிட்ட முனிவர் சொல்ல ஊர் மக்கள் ரொம்ப கோபத்தோட, ஐயா முனிவரே, நாங்கள் வாழ வழி இல்லாமல் அனைத்தையும் எழுந்து ஊரை விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் திரும்ப போக சொல்கிறீங்க. எங்களுக்கு யார் உணவு கொடுப்பா? விவசாயம் பண்ண இனி மழை பெஞ்சாலும் நிலம் இல்லை. இப்படி மக்கள் கோபத்தோடு பேச முனிவர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி பூதம் ஒன்றை வர வச்சாரு. அவரு, இவன் வறுமையில் வாழும் உங்களுக்கு உதவுவான். ஊரில் வறுமை தீர்ந்தவுடன் இவன் மறைவான். இப்படி சொல்லிட்டு முனிவர் அங்க இருந்து போனாரு. பூதம் நிலமில்லாம வாழ்ற அனைவருக்கும் குறிப்பிட்ட தங்கத்தை பரிசா கொடுத்துச்சு. அதை வச்சு ஊர் மக்கள் தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயமெல்லாம் சிங்கமுத்துக்கு தெரிய வர அவனும், என்ன பூதமா தங்கம் கொடுக்குதா? இதோ நானும் வரண்டா. இப்படி சொல்லிட்டு பூதத்துக்கிட்ட பரிசு பெற சிங்கமுத்து வந்தான். பூதம், மூடனே, உன்னிடம்தான் செல்வமும் நிலமும் அதிகமாக உள்ளதே. எதற்காக இங்கு வந்தாய்? இல்லாதவர்களுக்கு உதவத்தான் நான் உள்ளேன். பேராசை கொண்ட உனக்கல்ல நான் சபிக்கிறேன். நீ பேராசையால் ஏமாற்றி பெற்ற எதுவும் நிலைக்காதென்று. பூதத்தோட சாபத்தை வாங்கின சிங்கமுத்து நோய்வாயுற்று உயிரை காப்பாற்ற செலவுக்காக நிலங்களை விற்றான். கடைசியில் உயிரையும் விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உழைக்காமல் வர்றது எப்போவுமே நிலைக்காதுன்னு. ஆமானா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.